துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மீண்டும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த பாத சனி மூலமாகவும் சென்ம சனி மூலமாகவும் விரய சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான துளாராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி துளாராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த 2026ல தற்பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது ஜனவரி மாதம் அப்படின்றது முழுமையாகவே முடிய போகுது. இந்த 2026 வந்தா எங்க வாழ்க்கையில ஏதாவது மாறுதல் வரும்னு எதிர்பார்த்தேன் சாமி. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. கடந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு மாறுதலுமே அடையலையே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றது. உங்களுக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது.
அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. இப்பொழுது மிதுன ராசியில சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நீங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது 2 ராசிகள் தான். ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் தான். இந்த 2 ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள்ல கிடைக்க போகுது. ஒருத்தன் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகணும் அப்படின்னா அவங்க சுக்கிரனுடைய பார்வை வேணும். அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 ராசிகளுக்குன்னு இருக்கிறதுனால இந்த 2026ல நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த 2026 உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே சரியாகி இவர் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது குரு பகவான் இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார். தற்பொழுது 3ஆம் இடத்தை நோக்கி போறார். அங்க போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் துலா ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா அந்த 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா லக்னஸ்தானத்தை குறிக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. கடைசியாக பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி. ஐயையோ ராகு பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராகு பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக குறிப்பாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே கூடிய விரைவில் நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ரொம்ப நாட்களாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்னு டெய்லியுமே கஷ்டப்பட்டு படிப்பீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026ல நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்றது கிடைக்க போகுது. நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, அல்ல பேங்க் சைடு இப்படி எந்த வேலை நீங்க ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை, நிறைய ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த 2026ல விரைவில் நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் விரைவில் திருமணம்
அப்படின்ற வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய போகுது. காதலிப்பவர்களுக்கும் இந்த 2025 விட இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அது குடும்ப உறவாக இருக்கட்டும், இல்ல நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், உங்கள் மீது ஏதாவது ஒரு பழியை சொல்லிவிட்டு இது சரியில்லை அப்படின்னு போனவங்க எல்லாமே நீங்க தான் ஓகே அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் திரும்பி வர போறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க. இந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகிறது.